ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு தி ஷோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேப்பாக்கில். அதாவது 9வது இருக்க டீம் 10வது இருக்க டீம். நீங்களே சொல்லுங்க, இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே உங்களுக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி டோன்ட் ஹாவ் எ ரிட்டென்ஷன்ஸ் ப்ராப்ளம். ஈவன் ஃபார் இப்போ சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா வாட் தே கேன் டிஸ்கவர், ஒரு வன்ஷ் பேடி, ஆயுஷ் மத்ரே, ஷெய்க் ரஷீது, இவங்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்ஸா வருவாங்களான்னு பார்க்கறதுக்கான ஏகப்பட்ட சான்ஸ். அதான் சொல்றேனே, ஒரு டெக்னிக்கலி அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு டீமும் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் வாட் எவர் ஐம் சேயிங் கேன் பி கம்ப்ளீட்லி ட்ராஷ் டு டஸ்ட்பின். எனி திங் கேன் ஹேப்பன். பட் த வே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் நான் அதை சொல்றேன், யூ நெவர் நோ. ஏதாவது ஒரு டீம் 6-6 ஜெயிச்சு, யூ நெவர் நோ. ஒரு 4 மேட்ச் ஒரு 70 ரன் மார்ஜின்ல, இல்லைன்னா ஒரு 4 ஓவர்ஸ் மார்ஜின்ல ஜெயிச்சா எனி திங் கேன் ஹேப்பன். பட் சான்சஸ் ஆர் வெரி பிளீக். சிஎஸ்கே ஹஸ் காட் லாட் டு கெயின் டு சி. எனிதிங் கேன் ஹேப்பன் பீடாக். ஒரு நிமிஷம். அது போன வாட்டி ஆர்சிபி 6-6 ஜெயிச்சாங்க, எல்லாரும் கைவிட்டப்ப. ஆனா ஆர்சிபி லுக் லைக் வின்னிங். அந்த ஒரு ஜஸ்ட்ல வந்து தோத்தாங்க, ரொம்ப அன்லக்கியா தோத்தாங்க. அப்புறம் நீங்க போன வாட்டி சொல்லிட்டே இருந்தீங்க வில் ஜாக்ஸை கொண்டு வரணும், வில் ஜாக்ஸை கொண்டு வரணும்னு. கொண்டு வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபார்ச்சூன்ஸே மாறுச்சு. அந்த ஒரு மொமெண்டம் இப்ப இவங்க யாருக்கிட்டயுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, சன்ரைசர்ஸும் சரி சிஎஸ்கேவும் சரி. இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கேக்கு நிறைய பேர் கோவம் வருது. அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. ஸ்டில் தே கேன் மேக் எ டிராமேட்டிக் கம்பேக் ஃப்ரம் ரிசோர்சஸ் தே காட். நான் திருப்பியும் சொல்றேன், தே காட் த ரிசோர்சஸ். டிராமா அவ்வளோ. ஓகே, கம்பேக் டவுட். அது நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆர்சிபி நீங்க சொன்னீங்க அவங்க 8 மேட்ச்ல 7 தோத்தாங்க. ரொம்ப நிறைய மேட்ச் வந்துட்டு மரண எல்லாம் வாங்கல. நெட் ரன் ரேட் க்ளோசர் அண்ட் க்ளோசர். இந்த கேகேஆரோட கடைசி பால்ல தோத்தாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் மார்ஜின்ல தோத்தாங்க. தே குடன் கிராஸ் த லைனு. அதுக்கப்புறம் காம்பினேஷன் மாத்தி வில் ஜாக்ஸை கொண்டு ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. அப்படியே மொமெண்டம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ சிஎஸ்கேவோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட். எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட். பட் பிலீவ் நெவர் கில்ஸ் எனி ஒன். தே ஹவ் டு சி வாட் ஐடியலி தே ஷுட் டூ. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இங்க பாருங்க, எதுவுமே வந்து இங்க சேஞ்ச் ஆகல. போன வருஷம் 2024ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 172, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 164னு சொன்னோம். இந்த வருஷம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 166. எதுவுமே சேஞ்ச் ஆகல. போன வருஷம் 182 வின்னிங் ஸ்கோர்னு சொல்றோம், இந்த தடவையும் 182 தான் வின்னிங் ஸ்கோரிங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 196 ஃபார் 7, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 158 ஃபார் 6. CSK versus Mumbai, that was the highest second inning score. This is not really going to be, big run tanking ground. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த 182 ஃபார் 8 நீங்க வரணும்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 55 ரன் ஆக்சிலரேஷன் வரணும். தட் இஸ் வேர் சிஎஸ்கே ஹஸ் பின் லூசிங் த பிளாட். 7-10 கொஞ்சம் பொறுமையா ஆறிட்டு ஒரு 78ல இருந்து 84 வந்துட்டு 11-15ல ஒரு 45ல இருந்து 48. கடைசி ஒரு 5 ஓவர்லயும் 56 தான் இங்க வரும். ஈவன் இஃப் யூ டேக் தட் லாஜிக், தட் டேக்ஸ் யூ கம்ஃபர்டபிளி டு 182. தட் இஸ் ஷூர்லி சம்திங் இஸ் அ வின்னிங் ஸ்கோர் ஃபார் மீ. ஏன்னா பெருசா எந்த கிரவுண்ட்லயும் டியூலாம் வந்து பால் ஆடாயி கிரிப் பண்ண முடியாம அந்த மாதிரிலாம் எங்கேயுமே நம்ம இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் பார்க்கல. அவங்க அந்த ஸ்ப்ரே பண்ணி பாலை மாத்துறதுனால அந்த இம்பாக்ட் இருக்கா என்னன்னு தெரியல. பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் we have not seen the difficulty for the bowlers in second innings as much as used to be in the past. இப்ப பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59. அப்படிங்கும் போது இது யூசேஜ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பிகம் வெரி 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 கிரிட்டிக்கல். இங்க வந்துட்டு வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல பேட்டிங் நீங்க எப்படி ஆடுறீங்களோ அதுதான் கோயிங் டு செட் த டெம்போ. லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே 50 ஃபார் 2, கேகேஆர் 87 ஃபார் 2. அங்கேருந்து 50 ஃபார் 2ல இருந்து நீங்க எழுந்து வரதெல்லாம் வந்து 180 அடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. பிலோ பார் ஸ்கோர் விச் கேகேஆர் ரியலி வென்ட் த்ரூ. கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் பாருங்க, 12 ஓவர்ல 55 ரன் 6 விக்கெட். சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் வந்து 5.1 ஓவர்ஸ்ல 47 ஃபார் 1. சர்ப்ரைசிங்லி when you expect CSK to dominate at home at spin, which unfortunately didn't happen. இப்ப நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அந்த ஓப்பனிங் பேர் செட் ஆகல, ருத்துவ நம்பர் 3 ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா the usage of resources in power play, அதுக்கப்புறம் மத்திஷா பத்திரானோட என்ட்ரி பாயிண்ட், இதெல்லாம் மாத்தி கரெக்டான டீம் அவங்க ஆடினாங்களா, still they've got a chance to win. இப்ப நான் வந்து ஒரு டீமை சொல்லுவேன், அவங்க ஆடுவாங்களா தெரியாது. டிவால் பிரேவிஸ் ஹாஸ் டு ஓபன் வித் ஷைக் ரஷீத், நம்பர் 3 ஆயுஷ் மத்ரே, நம்பர் 4 சிவம் தூபே, நம்பர் 5 வன்ஷ் பேடி, நம்பர் 6 சாம் கரன், நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 தோனி,
நம்பர் 9 அன்ஷுல் கம்போஜ், நூர் அஹமத், அண்ட் யுவர் நம்பர் 11 லாஸ்ட் டைம் வந்து ஒரு இது நிகில் 10 ரனாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி நிகில் இல்லைன்னா 10 ரனா உங்களுக்கு நிகில் இருந்ததுன்னா நாதன் எல்லிஸ் டு ரீப்ளேஸ் ஹிம் அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் கலீல் அஹமத். ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு 182 is something is going to be பார்னா you can have someone like Sam Curran who can do the duty most intelligently on a slow wickets. நீங்க ஓவர் 10 வந்து தோனிக்கு அப்புறம் இறக்கினீங்கன்னா is not going to have the best opportunity to come there to express himself. நான் ஒரு 3 வருஷத்துல எத்தனை ஓவர் பவர் பிளேல நீங்க போட்டிருக்காருன்னு பாருங்க. மத்த எல்லா கிரிக்கெட்லயும் இஸ் நாட் அ கை யூஸ் டு பி யூஸ்ட் இன் த பவர் பிளே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜ், இப்ப அன்ஷுல் கம்போஜ் நல்லா போட்டார்னா 3 ஓவர், கலீல் அஹமத் நல்லா போட்டா 3 ஓவர், யாராவது ஒருத்தர் 1 ஓவர் சரியா போடலன்னா 1 ஓவர் ஹாஸ் டு பி போல்ட் பை நூர் அஹமத். அப்படிதான் அவங்க எடுக்கணும். இதை எடுத்துட்டு அவங்க ரிசோர்சஸை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே காட் அ ரியல் சான்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா they will be trying to bring ராகுல் சஹர் an extra spinner here. அதை ஒன்னதான் இவங்க யோசிப்பாங்க. இவங்களோட பிளேயிங் லோன் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் ஆர் சச்சின் பேபி. they'll be tempted to make a change there. ஏன்னா 100க்கு அப்புறம் இஷான் கிஷனை நம்ம பார்க்கலன்றதுனால there is a chance that சச்சின் பேபி can பட் come in. இதுக்கா ஓகே பிராஜ், பட் டிராப் பண்ணிடுவாங்களா இஷான் கிஷனை? அது பெரிய காலே, அது இப்ப அந்த காலை எடுத்துருவாங்களா? அதை தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். ரொம்ப பெரிய பேரு, ஒரு மேட்ச் வின்னர், அந்த காலை அவங்க எடுப்பாங்களா? இட் இஸ் நாட் அ ரைட் திங். பட் அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடுத்து நிதிஷ் ரெட்டியும் டிராப் பண்ண சொல்லுவாங்களே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சில பிளேயர் எப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் த்ரூ ரஃப் ஃபேஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு த ரஃப் ஃபேஸ் ஹஸ் பீன் மெட்டீரியலைசிங். ஒரு சிலர் நல்ல ஷாட் ஆடுவாங்க, கைக்கு நேரம் போகும், ஒரு அன்பார்ச்சுனேட் டிஸ்மிசல் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மேட்ச் பிரேக் கொடுத்து திருப்பி எடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்குமான்னு யோசிக்கிறேன். This is going to be one change they'll be pondering. There's a good chance that Ishan Kishan might retain his place and followed by Nitish Reddy. He's அப்ப also கூட சச்சின் பேபி ஏன் அதர்வா டைடே அந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன்லாம் இருக்காங்களே. அதர்வா இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதர்வா தேடிய பாத்தீங்கன்னா அவரு ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் தான், மோர் ஆஃப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்படிங்கும் போது அவர் அங்க ஆடினா நீங்க ஓப்பனிங் ஆடின இந்த ஓப்பனிங் பேரை நீங்க உடைக்க முடியாது. ஸோ சச்சின் பேபி இஸ் மோர் ஆஃப் பவர் ஹிட்டர் தேன் அதர்வா தேடே. பாயிண்ட் நம்பர் 1. ஸ்மரன் ரவிச்சந்திரன் இப்பதான் புதுசா வந்திருக்காரு அப்படிங்கும்போது இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. ஐ வுட் ஸ்டில் வாண்டட் டு கண்டினியூ வித் நிதிஷ் ரெட்டி. பட் நல்லா ஆடி ரொம்ப கேர்லெஸ்ஸா விக்கெட்டை கொடுத்தாரு. பட் has established himself that how good a player is he அப்படின்னு. followed by Henrik Klaasen, Aniket Verma, Pat Cummins, Harshal Patel, ஜெய்தேவ் உனத்கட், நிஷான் மலிங்கா, ஜீஷான் அன்சாரி. அவங்களோட இம்பாக்ட் எப்படி போவாங்கன்னா based on the situation they will use the batsman Abhinav Manohar. If the batsman is not needed they will go with ராகுல் சஹர். அப்படிதான் அவங்க போவாங்க. இப்போ வந்துட்டு இங்க இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பாத்தீங்க, நான் சொல்றேன் வெளியே உட்கார்ந்தது தானே. அப்போ இனிமே கொண்டு வர மாட்டாங்க, இந்த மேட்ச் கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஜெய்தேவ் உனத்கட் வந்து போல் டீசென்ட்லி வெல். இந்த சென்னை பிச் ஸ்லோவா இருக்கும், அவரோட கட்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்ன்றதுனால I don't see the Shami getting back in place of Jaydev Unadkat, who replaced him in the last game and didn't do badly when they had a hammering, unfortunately. அப்படின்றதுனால I think that he will retain his place. ஸோ இந்த நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் இதுன்னு பாத்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஆனஸ்டா சொன்ன டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஃபுல்லா அவரை பார்த்திருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால செம ஃபார்ம்ல இருக்காரு. ஷைக் ரஷீத் இஸ் அ கிளாஸ் பிளேயர். முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்காரு, நாட் அ பவர் ஹிட்டர் பட் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஆயுஷ் மத்ரே வந்தோடனே டப்பு டிஃபன் அடிக்க தான் போறாரு. பட் யங்ஸ்டர் இஸ் ஷோயிங் சம் ஸ்பார்க், ஃபாலோட் பை சிவம் துபே. இங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மா. ஆனா வந்து அவரும் அந்த ஒரு செஞ்சுரியை தவிர இஷான் கிஷன் மாதிரி பெரிய ஸ்பார்க் காட்டல. டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் 2-3 மேட்ச் குவைட் மேட்ச், அந்த ஒரு மேட்ச் அடிச்சாரு. பட் என்ன சொல்றது, அந்த ஒரு டீமே ஒரு மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஈதர் இஷான் கிஷான், சச்சின் பேபி அண்ட் நிதிஷ் ரெட்டியும் ஃபார்ம்ல இல்ல. அப்படிங்கும் போது இதுல வந்து பெருசா வந்து சூஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஸ்லோ பிச் வில் ஆல்சோ பி எ ப்ராப்ளம் ஃபார் தி ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் வென் இட் கம்ஸ் டு எஸ்ஆர்ஹெச். ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு நூர் அஹமத், ஜடேஜா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தி யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஜீஷான் அன்சாரி அண்ட் ராகுல் சஹர் மைட் பிளே. என்னோட கணக்குல ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்பின் இஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம் ஃபார் தம். அங்க டிவால் பிரேவிஸ் லெக் ஸ்பின் போடுவாரு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. He has picked up genuinely wickets many a time in South Africa. I've seen that. அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இருக்கு. அப்படின்றதுனால ரெண்டு டீமுமே ஸ்ட்ரகிளிங். Somehow I feel CSK will go with the 51-49 edge if they use Pathirana well
if they get the selection combination, what you are saying with Deval Brevis opening the batting, if they use their bowlers well in the power play, not exposing the spinners, they will have an edge of 51-49 என்றேன். இல்ல பீடா, நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கனவா ஒரு பாசத்தை காட்டுறீங்க. இது நியாயமான அனாலிசிஸ் இல்ல, எஸ்ஆர் தான்றீங்களா? இல்ல அப்படிடா, அது என்னன்னா அவங்க இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அதுல டெவால் பிரேவிஸ் நம்பர் 4 ஆடி இருக்காரு. அதனால இது லுக்கிங் அட் டீம் ஃபார் நம்பர் 4 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மேட்ச்லயும். ஸோ அவர் ஓப்பனிங் நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் ஐ டோன்ட் see that happening அன்ஃபார்ச்சுனேட்லி. அவங்க ஷேக் ரஷீது ரச்சினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை வேற யாரையாவது கொண்டு வர்றாங்களான்னு எனக்கு தெரியல. மாத்திரே நம்பர் 3 ஆடுவார், இவர் பிரேவிஸ் நம்பர் 4 தான் ஆடுவார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் ஈவன் தென் ஐ ஆல்சோ திங்க் சிஎஸ்கே ஷுட் வின். அவங்க வந்து சிஇஓ வந்து நாங்க 2010 மாதிரி ஜெயிச்சு ஃபைனல் போகணும்னு சொல்லியிருக்காரு. கோச் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல வந்து நாங்க ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். எண்ட் ஆஃப் த டே டீம் நாங்க தோத்துட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு யாரும் ஜாலியாக சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹோம் கண்டிஷன்ஸ், நல்ல டீம் as in led by a good captain. They have அதாவது they have ruled that venue. எப்படி வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு எல்லாரும் பேசுன குடும்பம் நாளைக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம் என்ன அது. ஏன்னா அவங்களும் 9th இவங்களும் 10th, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி 2 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா இருக்கிற அந்த டீம். ஐ ஹோப் சிஎஸ்கே வின் டுமாரோ. ஃபேண்டசிக்கு போலாமா? டிவால்ட் பிரீவிஸ் ஏன் நான் ஓப்பனிங் ஆடணும்னு சொல்றேன்னா, நிறைய ஆன் த ரைட் ஷாட் அங்க வந்து இந்த செஞ்சுரியனையும் ஐவர்லையும் ஆடி பழக்கப்பட்ட ஒரு பிளேயர். ஹி வாண்ட்ஸ் த பால் டு கம் ஆன் டு த பேட். ஹிட்ஸ் லாட் ஆஃப் பால் ஆன் த ரைஸ். நம்பர் 4 வருமா அப்படியே அந்த ரைஸ் ஆடுற மாதிரி? அந்த ரைஸ் ஆடுற மாதிரி ஒரே ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா, when the ball is harder and it's new and SRH has been very bad when it comes to power play. இதுதான் சாணக்கியத்தனம்னு சொல்றது. இப்ப நீங்க பிராக்டிஸ்ல ஒரு நம்பர் 4 ஆடி இருக்காருன்றது நீங்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சொல்றீங்க. இப்ப நான் அடுத்த மேட்ச் எனக்கு அவன் வரான், அவனோட பவர் பிளே ஸ்டாட்ஸை பார்த்தேன்னா 6 ஓவர்ல எல்லா இடத்துலயும் ப்ளீட் பண்ணியிருக்கான். அப்ப என்ன இந்த மாதிரி ஒரு பிளம்பாயிண்டா ஒரு புது பிளேயரை இறக்கி வீரடா நீ அப்படின்னு தான் நான் சொல்லணுமே விட, ஒரு பக்கம் ஷேக் ரஷீத் கன்வென்ஷனலா ஆடக்கூடிய பிளேயர். அப்படிங்கும் போது நீங்க டிவால் பிரேவிஸை எங்க இறக்கின சான்ஸ் இருக்கும்? நம்பர் 4ல ஒரு 7வது ஓவர்ல வராரு, ஒருவேளை ராகுல் சாரும் இருக்காரு, ஒருவேளை ஜீஷான் அன்சாரியா இருக்காரு. அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்லோ பிச்ல இஸ் a வெரி குட் பிளேயர் ஆஃப் பேஸ் ரேதர் than ஸ்பின்னுங்கும் போது அவரை நம்பர் 4 ஆடுறது விட்டுட்டு இந்த குதிரையை எங்க வச்சா ஓடும்னு நீங்க நினைக்கணும். தட் இஸ் a மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரேதர் than தட். ஏன்னா கான்வேவ் ட்ரை பண்ணியாச்சு, ரச்சின் ரவீந்திராவை ட்ரை பண்ணியாச்சு, எல்லாரையும் ட்ரை பண்ணியாச்சு. அன்பார்ச்சுனேட்டா ஒண்ணுமே நடக்கலங்கும் போது நவ் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால்ங்கும் போது இந்த மாதிரி தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வரணும். பிரேவிஸ் ஓபன் பண்ணணும். இந்த ஒரு வென்யூல ஓவர்டன் நியூ பால்ல போலிங் போடலன்னா சாம் கரன்ஸ் கட்டர்ஸ் will be more effective than Overton. Sam Curran's batting at number 6 will be more effective than Overton at number 8. Matisha Patirana's entry point after power play will be more effective. Spinners not bowling in power play will be more effective. இதெல்லாம் அவங்க யோசிச்சு பண்ணாங்கன்னா இந்த டீம் இங்க இருந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும். டீம் பேடா இல்ல. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் ட்ரைங் டு சே. பட் நீங்க இந்த மாதிரி அவங்க நம்பர் 4 நான் இன்னொன்னு ஒன்னேன்னு சொல்லிடுறேன். அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து இன்னும் 2 பேர் ஓப்பனிங் இறங்கிருக்காங்க. ஓப்பனிங் நீங்க சொல்லாதது ஒன்னு வந்து ஆண்ட்ரே சித்தார்த் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஷேக் ரஷீதோட ஒரு டீமுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது. இன்னொரு ஓப்பனர் வந்து இந்த சைடு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ராகுல் திரிபாதி திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் பிராக்டிஸ் மேட்ச் அப்டேட் ஸ்பீடா. ஸோ இதை வச்சு நீங்க ஒரு டீம் சொன்னீங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லுங்க. இல்ல, ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றது பெட்டர் தான். when you have a time you have to see what is the best combination and I really welcome it. ஃபேண்டசி தாத்துல அவங்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா that is they are seriously into business to see how I can just make a comeback out of a situation where I am right now, which is absolutely encouraging. There is nothing wrong in trying the combination. பட் ஆப்போனண்ட்டை நான் எப்படி உடப்பேன்றதை பார்த்து நீங்க பிளேயிங் லெவல் எடுத்து இந்த காம்பினேஷன் ரிசோர்ஸையும் யூஸ் பண்றவன் தான் ஜெயிக்கிறான். அதுதான் பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் டிசி அண்ட் ஜிடி. வேற எதுவுமே கிடையாது. நீ மேன் டு மேன் போட்டு பாருங்க, ஜிடி டிசி மற்ற டீம் எல்லாம் போட்டு பாருங்க. நீங்க ஆப்வியஸ்லி கேகேஆரோட மேன் டு மேன் போட்டு பாருங்க. கேகேஆர் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன் வந்து வரல? சம்டைம்ஸ் when you அததான் அவங்க கிட்டயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வே ஆஃப் தே யூசிங் த ரிசோர்சஸ் இந்த மிடில் ஓவர்ஸ் வேர் வெங்கடேஷர் இஸ் ஃபெயிலிங், அந்த ஆர்டர் ஷஃபிள் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி டீம். இப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். இப்ப ஃபேண்டசி பிளேயர்ஸ் பார்த்தா somehow I feel Travis said will get it going. Clausen is the best player of spin and the pitchல ஸ்லோ pitchல will be a good role. கலீல் அஹமதும் நான் பர்ஃபார்ம் பண்ணான்னு எதிர்பார்க்கிறேன். நூர் அஹமட் ஐ ஆல்வேஸ் பேக் ஹிம் அண்ட் கோயிங் ஃபார் நூர் அஹமட் and I expect Deval Brevis to play and I expect Deval Brevis to perform. I expect Deval Brevis to open the batting and take it on right on. This 5 picks is going to be Travis, Henrik Clausen, Khalil Ahmed,
நூர் அகமத் அண்ட் டிவால்ட் பிரீவிஸ். நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு இன்ச்சு கூட ஐடியா இல்ல. ப்ளீஸ் கேரி ஆன். அபிஷேக் சர்மா வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ரன்னு வரும், ஒரு சைடு வராம இருக்கும். பிளஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் சிஎஸ்கேயோட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வென்யூல. ஸோ அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பிக் பீடா. உனத் கட்டும் நீங்க சொன்னீங்க நிறைய கட்டெல்லாம் போடுவாருன்னு. ஸோ அவரும் வந்து இந்த பிச்சில் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. ஐ திங்க் இன்னும் நான் எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விக்கெட்ல. இஸ் பின் புட்டிங் இஸ் ஹெட் டவுன் அண்ட் பிளேயிங், பட் அந்த பெரிய ஸ்கோர் தான் வரமாட்டேங்குது. ஸோ உனத் கட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா இந்த சைடு. சிஎஸ்கேல எனக்கு உண்மையிலுமே யார் எடுக்குன்னே தெரியல. நான் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இருந்தது 2 பேர் விக்கெட் டேக்கர்ஸ், கலையில் அகமது, நூறு அகமது நீங்க எடுத்துட்டீங்க. இதுல வந்து நான் ஜடேஜா எடுக்கலாம், எப்படியும் மிஸ் பண்ண முடியாது. ஃபேண்டசி கண்டிப்பா விளையாடிடுவாரு. பேட்டிங்கும் முன்னாடி ப்ரமோட் பண்றாங்க, பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ ஜடேஜா ஃபேண்டசிக்கு மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் நான் வேற யார் எடுக்க? சிவம் தூபே நீங்க எடுத்துட்டீங்களா? சிவம் துபே நாங்க எடுக்கல, பட் நீங்க அன்ஷுல் கம்போஜியும் ட்ரை பண்ணலாம். அன்சுல் கம்போஜ் ஆடிடுவாருன்னு எதிர்பார்த்து அன்சுல் கம்போஜும் சொல்றேன், சிவம் தூபேவும் சொல்றேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு அதை ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஸோ ஃபேண்டசி சொல்லியாச்சு, காம்பினேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். சிஎஸ்கே ஜெயிக்கும், 2 பேரும் இன்னும் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கோம். அந்த கோட்டை இடிஞ்சு விழுகுதா இல்லையா நாளைக்கு தெரிஞ்சிடும். உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், ஒரு சில டீம்லாம் தோக்கும் போது காம்பினேஷன், அந்த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பிளான் மாத்த முடியாது. பட் சிஎஸ்கேக்கு அப்படி கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கேன். தே காட் ரிசோர்சஸ் டு சேஞ்ச் தேர் காம்பினேஷன், ஃபார்முலா ஃபார்மேஷன். அதை மாத்துறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது, ராஜஸ்தான் பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது, கேகேஆர் பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது, எல்எஸ்ஜி பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தே காட் ஆப்ஷன்ஸ் அவுட் சைட் டு சேஞ்ச் அண்ட் மேக் தேர் டீம் லுக் பெட்டர். அதை அவங்க பண்ணாங்கன்னா ஸ்டில் தே வில் ஹேவ் a chance. SRH is a quality side, but nothing is clicking for them. Let us see what is going to happen. This low scoring match இருக்கும், ரொம்ப லோ ஸ்கோரிங்ல அந்த மாதிரி 175 to 185 it is going to be evenly contested. Let us see which team comes trumped. தோக்கிற டீம் அதுக்கப்புறம் நீங்க கணக்கு கால்குலேட்டர்ல மளிகை கணக்கு சாமான் மாதிரி எழுதவே எழுதாதீங்க. Rocker team is out of the tournament. Already both the teams are almost out, hanging on a thin thread if one of the teams wins. Let us see which team comes out successful in this team. We'll come back and do a review on the same with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.